இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பரவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் எங்களை நினைத்து வழி நடத்துகிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிற இயேசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. நீரங்களை மறவாமல் இருப்பதனால தான்ப்பா. நீரனை கைவிட்டாலும் கூட மறுபடியும் எங்களை இழுத்து சேர்த்து கொள்கிறேன் சுவாமி. இந்த உலகங்களை மறந்தாலும் கத்தாவே, எங்களிடத்துல இந்த நன்மைகள் பெற்றவர்கள் எங்களை மறந்தாலும், எங்கள் குடும்பங்கள் எங்களை மறந்தாலும் கத்தாவே, நீர் எங்களை மறக்க மாட்டேன். இந்த வாக்குத்தத்தம் கத்தாவே எங்களிடத்தில் இருக்கிறது. எங்கள் தலைமையில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உம்முடைய நாமத்தினால கத்தாவே நிறைவேறும். ஏனென்றாலப்பா, நீங்க அதை மறக்கவில்லை கத்தா. உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்த நாளிலும் இந்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மறவாமல் நினைத்ததுனாலதான்ப்பா இந்த ஆலயத்துக்குள்ளாக உங்களுடைய பிரசன்னம் இருக்கிற என்கவுண்டர் பண்ணுகிற இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அதனால இங்க கொண்டு வந்து சேர்த்தீங்களேப்பா. இந்த ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய அபிஷேகம் மறவாமல் இறங்கட்டு கத்தாது. கத்தத்தாமே பெரிய காரியங்களை மீதி இருக்கிற நேரத்திலும் முதல்ல இருந்த நேரத்திலும் ஆசீர்வாதத்தை வழி நடத்தணும் போல இனியும் வழி நடத்தும். கத்தத்தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். இந்த உலகம் நம்ம மறக்கிறது எப்பவுமே அப்படிதானே. இந்த உலகம் பொதுவா நம்ம எந்த காரியங்களை நம்ம செய்தாலும் நம்மளை மறக்கிறோம், ஈஸியா மறக்கிற ஒரு உலகம். நம்ம உலகம் மட்டும் சொன்னா அடுத்தது குடும்பத்தை பார்த்தாலும் கூட நம்ம மறக்கிறதா. நம்ம என்ன நல்லது செய்திருந்தாலும் கூட மறுபடியும் நம்மை மறந்து தள்ளுகின்ற தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள இந்த உலகத்துல நம்ம போவோம். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்மகிட்ட அன்பா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தள்ளி சொல்ற நேரம் அநேக நேரங்கள் இருக்கும். கூட படிக்கிற நேரத்துல சரி, வேலை பார்க்குற இடத்துல கூட சில காரியங்களை நம்ம செய்யும் போது அவங்க நம்மளை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா 2 மாசம் கழிச்சு பார்த்தாங்க, யார் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அவங்கதான் நம்மளை தள்ளி பேசியிருப்பாங்க. இதுதான் இந்த உலகம், தள்ளி சொல்ற ஒரு உலகம் தான் இந்த உலகம். ஆனா தேவனாகிய கர்த்தருடைய ஒரு பெரிய தன்மை என்ன தெரியுமா? அவர் நம்ம மறக்க மாட்டார். Man gets and forgets, but God gives and forgets. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எது செய்தாலும் ஏன் பிள்ளைக்கு தானே செய்தேன் அப்படின்னு சொல்லி மறந்துடுவார். அது பெரிய விஷயமா எடுக்க மாட்டார். தப்பு செஞ்சா கூட அதை மறந்துட்டு நன்மைகளை நமக்கு செய்வார். ஆனா நம்ம அப்படி இல்லை. ஆண்டவர் இந்த நன்மைகளை மட்டும் பெற்றுக்குவோம், ஆனா அவரை லகுவா நம்ம மறந்து போயிடும். அப்போ ஆண்டவர் நம்ம மறக்கலன்னா நாம கூட ஆண்டவரோட பிள்ளைங்கன்னா அவரை மறக்கவே கூடாது. அப்போ மறவாத ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார்னா ஏசாயால அதை தெளிவுபட சொல்லியிருக்காரு. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பைபிள் இருக்கவங்க தயவுசெய்து அந்த வசனங்களை நீங்க பாருங்க. அப்பதான் நான் தமிழ்ல சொன்னது கரெக்டா அதுல இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஏசாயா 49:15 யாராவது வாசிக்கலாமா? ஏசாயா 49:15. ഒരു സ്ത്രീ തന്റെ കുഞ്ഞിനെ മറക്കുമോ? താൻ പ്രസവിച്ച മകനോട് കരുണ തോന്നാൻ നിൽക്കുമോ? അവർ മറന്നു കളഞ്ഞാലും ഞാൻ നിന്നെ മറക്കയില്ല. ஆமென். நன்றி. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தைய பிள்ளைய மறக்கவே மாட்டாங்கல்ல. எந்த சூழ்நிலை, தன் ஜீவன் போகிற சூழ்நிலை இருந்தாலும் அம்மா தன்னுடைய குழந்தைய மறக்க மாட்டாங்க. அப்படி மறந்தாலும் கூட மறக்கிற சூழ்நிலைகள் உண்டு. நம்ம நிறைய பேப்பர்ல நியூஸ்ல நம்ம பார்க்கறோம்ல, அம்மா கூட தன்னுடைய குழந்தைகளை மறந்து போன தருணங்கள் உண்டு. ஆனா மறுபடியும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நான் உங்களை மறக்க மாட்டேன்.
இப்படிப்பட்ட மறக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்காகத்தான் மேசியா இந்த உலகத்துல வந்தார். மேசியா வரலன்னா நம்மள அந்த உலகமே மறந்துருச்சு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அந்த மேசியா வந்தனால தான் தேவனாகிய கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் நம்ம என்று உணர்ந்து கொண்டோம். நீங்க இதுக்காக எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 വരെ. അവൻ മലയിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നേറെ വളരെ പുരുഷാർ അവനെ പിന്തുടർന്നു. അപ്പോൾ ഒരു കുഷ്ഠരോഗി വന്ന് അവനെ നമസ്കരിച്ചു. കർത്താവെ, നിനക്ക് മനസ്സുണ്ടെങ്കിൽ എന്നെ ശുദ്ധമാക്കുവാൻ കഴിയും എന്ന് പറഞ്ഞു. അവൻ കൈനീട്ടി അവനെ തൊട്ടു. എനിക്ക് മനസ്സുണ്ട്, നീ ശുദ്ധമാകുമെന്ന് പറഞ്ഞു. ഉടനെ കുഷ്ഠം മാറി അവൻ ശുദ്ധമായി. യേശു അവനോട്, നോക്കൂ, ആരോടും പറയരുത്. അവർക്ക് സാക്ഷ്യത്തിന് നീ ചെന്ന് നിന്നെ തന്നെ പുരോഹിതന് കാണിച്ച് മോശ കൽപ്പിച്ച വഴിപാട് കഴിക്കുക എന്ന് പറഞ്ഞു. ஆமென். இந்த வசனத்தை பாருங்க. இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-4 ரெண்டு கேரக்டர் தான். ஒன்று குஷ்டரோகி, ஒன்று இயேசு கிறிஸ்து. இந்த குஷ்டரோகி தள்ளப்பட்ட ஒரு அனுபவம். லேவியராகமத்துல, அதாவது பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல புக்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த குஷ்டரோகியை பார்த்தா எல்லாருமே ஓடிடுவாங்க. ஏன்னா இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளுக்கு பரவக்கூடிய ஒரு பகிர்ந்த ஒரு நோய் இல்லையா? அதனால இந்த குஷ்டரோகியை பார்த்தா எல்லாருமே ஓடி போவாங்க. அவனை பார்த்து அசுத்தன் அசுத்தன் என்று சொல்லுவாங்க. தீட்டு அவன் இருந்தா யாருமே அவங்க பக்கத்துல போக மாட்டாங்க. பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன், யாராலும் மதிக்க முடியாதவன், யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க. சாப்பாடெல்லாம் ஒரு நாய்க்கு போடுற மாதிரி கொண்டு அந்த பாளையத்துக்கு புறம்பே அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட போட்டு வருவாங்க. ஏன்னா குஷ்டரோகி தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-4 வரை he encountered Jesus. அதாவது இயேசு இடத்துல அவன் போறான். இயேசு ஜனங்களிடத்துல வந்த அனுபவங்களும் உண்டு. ஆனா இந்த மனிதன் இயேசு இடத்துல போகிறான். அங்க போனப்ப பாருங்க, ஒரு ஆச்சரியம் நடக்குது. அந்த குஷ்டரோகி தைரியமா சொல்லல, இயேசு கிறிஸ்துவ, இந்த குருடன் அழகா சொல்லுவானே, மேசியா, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கு, என்ன சொஸ்தமாக்குன்னு சொன்னான். இந்த குஷ்டரோகி அப்படி கேட்டானா? கேட்கல. என்ன சொன்னா? உமக்கு சித்தம் உண்டானால் மாத்திரம் என்னை சொஸ்தமா. ஏன்னா அவனுக்கு ஒரு பயங்கர பயம், இருதயத்துல ஒரு பயம். ஆனா விசுவாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து என்னை சொஸ்தமாக்க முடியுங்கிற விசுவாசம் உண்டு. ஆனால் ஒரு பயம். இயேசு என்ன தள்ளிட்டார்னா, இயேசு நீ போ, நீ குஷ்டரோகி, நீ தள்ளி நில்லுன்னு ஒருவேளை சொல்லிட்டார்னா மனம் உடைஞ்சு போயிடும் இல்லையா? ஆனால் அந்த குஷ்டரோகி ஒரு வார்த்தை அழகா சொல்றான், இயேசுவே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? எனக்கு சுத்தம் உண்டு. ஏன்னா இந்த குஷ்டரோகியை அவர் மறக்கல. அதனால சொல்றாரு, எனக்கு சுத்தம் உண்டு, நான் உன்னை சுத்தமாக்குவேன். இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக, தள்ளப்பட்டவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இந்த மெஸ்ஸியாவை நாம மறக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை நம்ம மறக்க கூடாது. அதுல 2 காரியங்கள் நடக்குது. என்ன தெரியுமா? சரி, அந்த குஷ்டரோகி சொஸ்தமாயிட்டான், உடம்பெல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. நம்ம கிளீன் ஆனா எப்படி இருப்பாங்க? ஒரு குழந்தையோட சரீரம் போல கண்டிப்பா அந்த குஷ்டரோகிக்கு மாறி இருக்கும். அப்ப என்ன சந்தோஷம், அவன் எக்ஸைட்டடா இருப்பான். நான் குஷ்டரோகம் சொஸ்தமாயிட்டேன், நான் எல்லாத்துலயும் போய் சொல்ல போறேன், ரிலேட்டிவ்ஸ்ட சொல்லுவேன், என்ன டீக்ரேட் பண்ணவங்க முன்னாடி சொல்லுவேன், என்ன ரிஜெக்ட் பண்ணவங்க முன்னாடி போய் நான் சொல்லுவேன். சந்தோஷப்பட்ட குஷ்டரோகி அங்க ஒரு கொஸ்டின் மார்க். நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நீ அதை சொல்லாதபடி எச்சரிக்கையாகிற. எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கல அந்த குஷ்டரோகி. நான் அனுபவிச்ச அற்புதத்தை இயேசு கிறிஸ்து கூட யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. என்ன பிரச்சனை? 2ஆவது சொல்றாரு, ஆனா நீ வந்து புரோகிதன் இடத்துல போகணும், ஆசாரியன் இடத்துல போய் நீ சொஸ்தமானதை காட்டு. அங்க மோசே உனக்கு சொன்ன நியாயப்பிரமாணங்களை பலி செலுத்தணும், அந்த பலியெல்லாம் நீ கண்டிப்பா செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குஷ்டரோகிக்கு ஒரு கஷ்டமா தான் இருந்திருக்கல. கண்டிப்பா ஏன் வந்து என்ன இயேசு கிறிஸ்து சொல்ல விடல பாருங்க. அதுல ஒரு பெரிய சாட்சி அங்க இருக்கு. ஆசாரியன் இடத்துல, அதாவது புரோகிதன் இடத்துல இந்த குஷ்டரோகி போனான்னா, இன்னைக்கு நம்ம கிருஷ்ணா சிஸ்டம் மாதிரி அந்த புரோகிதன் ஒரு பிசிஷியன். ஏன் தெரியுமா? இந்த புரோகிதன் தான், அதாவது அந்த ஆசாரியன், தமிழ் பைபிள்ல சொல்லியிருக்கோம், எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணும்போது குஷ்டரோகம் தீர்ந்துச்சுன்னா அவனை சொசைட்டிக்குள்ள அக்செப்ட் பண்ணுவாங்க, சொசைட்டிக்குள்ள விடுவாங்க. இல்லைன்னா அந்த குஷ்டரோகம் இருந்தா இவங்க அந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாது, தேசத்துக்குள்ள வரக்கூடாது. அப்போ ஆசாரியனுக்கு போய் இந்த குஷ்டரோகி போய் அந்த பலியை செலுத்துறதுக்கு முன்னாடி தன்னை காண்பித்து தான் சுத்தமானவன் என்ற ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்ததான் யார்? புரோகிதன். சரி, அப்ப குஷ்டரோகி ஏன் சொல்லக்கூடாது பாருங்க. இப்ப நான் சுத்தமான, நான் சுகமானேன்னா நான் வந்து இங்க சாட்சி சொல்லுவேன், நீங்க எல்லாரும் கேக்குறீங்க. ஆனா நான் சொஸ்தமாகி, குஷ்டரோகம் சொஸ்தமாகி இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் நிக்கிறேன். நான் இங்க நிக்கிறேன்னா
எல்லாரும் கேட்பீங்க, நேத்து வரை நீ குஷ்டரோகியா இருந்தியே, இன்னைக்கு என்ன நடந்தது, இந்த மாற்றம் ஏன் சம்பவிச்சுன்னா, அந்த குஷ்டரோகி அப்பதான் அந்த சுவிசேஷம் சொல்லுவான். மெசியான் ஒருத்தர் வந்தாரு, நான் மலை மேல இருந்து இறங்கி வந்தாரு, நான் பார்த்தேன், அந்த மெசியாவை பார்த்த போது என்னை சுத்தமாக்கினார். இந்த சுவிசேஷத்தை, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த அந்த குஷ்டரோகி சைலண்டா இருக்க வேண்டியது. ஆராதிக்கும் போது அந்த சிஸ்டர் சொன்னாங்கல்ல, 6 நாள் அமைதியாக இருந்து 7வது நாள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று. அப்போ இந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து விட்டு, உனக்கு என்னப்பா நடந்தது, உன் சாட்சி என்ன என்று சொல்லும் போதுதான் மெஸ்ஸியா மகிமைப்படுகிறார். அந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு சாட்சி பெட்டி தான் யாரு, இந்த குஷ்டரோகி. 2வது, ஏன் அந்த ஆசாரியன் இவ்வளவு அற்புதங்கள் நடக்குது, குருடர்கள் பார்வையிடுறார். திடீர்னு இந்த ஓலத்தானில குருடர்கள் எல்லாம் பார்வையிட, பழைய காலத்துல நம்ம கற்பனை பார்ப்போம், ஒரு 2000 years பிஃபோர் திடீர்னு கண் பார்வை அடைகிறாங்க, நடக்க முடியாதவங்க எல்லாம் நடக்கிறாங்க, காது கேட்க முடியாதவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்கும்? அந்த ஆசாரியனுக்கு டவுட் வந்துதாங்க, என்னடா புதிதாக அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்கள் நடக்குது, என்ன நடந்துச்சு, யார் இந்த இடத்துல வந்திருக்கா? ஏசாயா தீர்க்கதரிசி முதலே சொல்லியிருக்காரு இல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் தான் நடக்குது. அப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கு. அந்த ஆசாரியன் புரோகிதன் கண்டுபிடிச்சானா? இல்ல, புரோகிதன் குஷ்டரோகி வர்றான், குஷ்டரோகி சுத்தமாகி வராங்க, குருடானவங்க கண் பார்வை அடைகிறாங்க, நடக்க முடியாத சப்பானி நடக்கிறாங்க, காது கேட்காதவங்க காது கேட்குது. அப்போ அங்க புரோகிதனுக்கு டவுட் வரல. ஏன் தெரியுமா? அவங்க மேசியாவை ஏத்துக்கல. சோ இப்ப நம்ம அந்த ரெண்டு கேட்டகரியில நம்ம அந்த குஷ்டரோகியா, சுகம் பெற்ற அந்த குஷ்டரோகியா, இல்லைன்னா அற்புதத்தை பார்த்தும் மறந்து போன புரோகிதனா நம்ம அதை நம்ம நினைச்சுக்கணும். இப்படி தள்ளப்பட்ட ஜனங்களுக்காக மேசியா வந்தார். இந்த தள்ளப்பட்ட ஜனங்கள் யார் தெரியுமா? நமக்கு தெரியும்னா கண்டிப்பா அதை வாசிக்கணும். இந்த ஆசாரியனுக்கு தெரியவில்லை, நான் குஷ்டரோகி அறிந்து கொண்டா. யார் தள்ளப்பட்டது தெரியுமா? மேசியா எந்த இடத்துல தெரியுமா ஊழியத்தை செய்தாரு? இந்த தள்ளப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் பெரிய பெரிய ஊழியங்களை செய்தார். அவர் இந்தியாவில் ஊழியம் செய்யல, அவர் யூரோப் கான்டினென்ட்ல ஊழியம் செய்யல. ஆனா தள்ளப்பட்ட 2 குடும்பங்கள், 2 கோத்திரங்கள் இருந்து உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமா இருக்கும். எடுத்து நீங்க வாசித்தா பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. மத்தேயு 4 14 முதல் 16 வரை. இங்க பாருங்க, இது ஒரு பெரிய வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். இயேசு பிறந்ததுங்க சொல்லலாமா? இயேசு பிறந்ததுங்க பெத்லகேம், வளர்ந்ததுங்க நாசரேத், ஊழியம் செய்ததுங்க கலிலேயா. 90% ஊழியம் அவருக்கு நடந்தது கலிலேயா. அப்ப இந்த கலிலேயாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உங்களோட பைபிள்ல கரெக்டா 13வது வசனம், நாசரேத்தை விட்டு, அதாவது வளர்ந்த ஸ்தலம் பேரு தான் நாசரேத், ஆனா வளர்ந்த ஸ்தலத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளிலும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தான் அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் புறஜாதியாருடைய கலிலேயா. இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? செபுலோன் நப்தலி யாரு தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபுடைய 12 குமாரர்களில் 2 பேர் தான் யாரு? செபுலோன் நப்தலி. அப்போ இவங்க இப்படி தள்ளப்பட்ட ஜனமானாங்க, புறஜாதி ஆனாங்க இல்ல. அப்போ யாக்கோபுடைய ஆபிரகாமோட ஆசீர்வாதம் யாருக்கு? ஈசாக்கு இல்ல. ஈசாக்கோட ஆசீர்வாதம் யாருக்கு? யாக்கோபு. யாக்கோபோட ஆசீர்வாதம் யாருக்கு? 12 குமாரர்கள். இங்க தள்ளப்பட்டது யாரு? நப்தலி, செபுலோன். என்ன பிரச்சனை நடந்து தெரியுமா? இவங்க கானான் தேசத்தை சுதந்திரத்து பங்கு பிரிச்சு கொடுக்கும்போது யோர்தான் நதிக்கரையிலும் கலிலேயாவின் நாட்டுல தான் இந்த நப்தலி கோத்திரமும் செபுலோன் கோத்திரமும் வாழ்ந்து வந்தது. ஆனா அந்த 10 கோத்திரம் பெரிய ஆளாயிட்டு இந்த 2 கோத்திரம் தாழ்த்தப்பட்டாங்க. இந்த நாட்களிலும் கூட உங்கள் குடும்பத்துல 4 பேர் 5 பேர் உள்ள பெரிய பெரிய குடும்பத்துல ஒரு குடும்பம் தாழ்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம்ல. ஒரு குடும்பம் சவுட்டப்பட்டு தரையில மிதிக்கப்படும், 4 குடும்பம் நல்லா இருக்கும், இருக்குதானே? அப்போ காரணம் என்ன? தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு குடும்பத்திற்கு எந்த வாய்ஸுமே இருக்காது. யார் வந்து சொன்னா மதிக்க மாட்டாங்க. ஸ்டேட்டஸா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சுகவீனம், பலவீனம், நோயா இருக்கலாம், யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. அதே போல அந்த கடற்கரை அருகில
வாழ்ந்த இந்த செபுலோனும் நப்தலியும் புறஜாதியாக தள்ளப்பட்டாங்க. புறஜாதினா மற்ற ஜனங்கள். இஸ்ரவேல் கோத்திர 12 கோத்திரத்தை தள்ளும் மீதி எல்லாமே யாரு? புறஜாதி. நம்ம மாதிரி ஜனங்கள் வேற கண்ட்ரியில உள்ள ஜனங்களோட சேர்த்து இந்த செபுலோன நப்தலியும் ஒதுக்கப்பட்டாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துலதான் இயேசு ஊழியம் செய்தார். இயேசுவோட 90% ஊழியம் கப்பர்நகூம்ல, கலிலேயா. இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन, இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்கல்ல. இந்த 12 சீஷர்கள் எங்க உள்ளவங்க தெரியுமா? இதுல 11 சீஷர்களும் கலிலேயா கப்பர்நகூம் உள்ள ஏரியா தான். அந்த கடல் கரையில இருந்து தான் இந்த மீனவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க இல்லையா? ஏசப்பாவோட 11 மினிஸ்டர்ஸ், அதாவது சீஃப் டிசைபிள்ஸ் எல்லாமே இந்த கலிலேயா கப்பர்நகூம்ல உள்ளவங்க தான். அந்த ஒன்னே ஒண்ணுதான், வேற அது யாரு? யூதாஸ். ஓகே, அந்த யூதாஸ் ஸ்காரியோத் சொல்ற இடத்துல வந்து இயேசுவை காட்டி கொடுக்கவும் செய்தார். ஆனா அந்த 11 ஊழியர்களும் பக்க துணையா இயேசு கிறிஸ்துவுக்கு கூட நின்றாங்க. அது மாதிரி இயேசுவோட முதல் அற்புதம் நடந்ததுங்க கலிலேயாவின் கானாவூர்ல. முதல் அற்புதம் கலிலேயாவின் கானாவூர்ல. அதே போல கடைசியா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த போது போனது அந்த கலிலேயாவுக்கு தான். பாத்தீங்களா? அப்போ யாரெல்லாம் அந்த 10 கோத்திரமும் இந்த 2 கோத்திரமா ஈனமா நினைச்சாங்க, நீ ஒண்ணுமே இல்ல, நாங்க தான் ஆண்டவருடைய பார்வையில பெரியவங்க, நாங்க தான் ஆபிரகாமின் சந்ததி, நீங்க எல்லாம் புறஜாதி, நீ வெளியே போன்னு சொல்லி இந்த கடற்கரையில தங்கி இருந்த ஓரத்துல தங்கின நப்தலியும் செபுலோனும் பின்னாடுல அந்த ஜனங்கள் மூலமாகத்தான், அந்த ஜனங்களோட இடத்துலதான் மெசியா பெரிய அற்புதங்களை செய்தார். இதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் சொல்லி நான் முடிச்சிடறேன். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு ஏசாயால 9ஆம் அதிகாரம், இதுக்கு எவிடன்ஸ் வந்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 1-2 வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2. ஆமென். பாருங்க, இது ஆண்டவர் வந்து சடனா வந்து மெசியா இங்க ஊழியம் செய்யல. கலிலேயால சடனா ஒரு நாள் வந்து தன்னுடைய மினிஸ்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. காலங்காலமாக பல வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மூலமாக முன்னாலே ஏசாயா தீர்க்கதரிசியை ரெடி பண்ணி ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ப்ராபசி சொல்ல வைக்கிறாரு. யாருக்காக? நப்தலி அண்ட் செபுலோன் கோத்திரத்துக்காக. நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நான் உங்களை நினைப்பேன், இருளில் இருக்கிற நீங்க வெளிச்சத்தை காண்பீங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் சொல்லி இயேசுவோட ஊழியம் மகிமைப்பட்டது இந்த கலிலேயர்கள் மத்தியில தான். இது நானும் கூட நான் ஒரே வார்த்தை சொல்ல விரும்புறேன். நீங்க மறக்கப்பட்டிருக்கலாம், நான் மறக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கலாம். இல்ல, வாக்குத்தத்தம் நம் தலைமையில் இருக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து நம்ம உலகத்துல எப்படி வேணாலும் தெரியலாம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நம்ம தலைமையில் இருக்கும் போது நாம் அதை மறந்தாலும் வாக்கு தந்தவர் உண்மை உள்ளவர், அவர் அதை மறக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்றாங்கல்ல, அந்த வாக்குத்தத்தம் நம்ம தலைமையில இருக்கிறது. உலகம் நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம், நம்மை தள்ளி போடலாம், நம்ம ஒதுக்கலாம், ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவ வரை இந்த உலகத்திலிருந்து நம்ம போகவே மாட்டோம். அதுதான் இந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை சொல்ல நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் ரெடியா இருக்கணும். ஏன்னா நமக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், சுவிசேஷம், காஸ்பல்னா குட் நியூஸ், நமக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், மறக்காத ஒரு மெஸ்ஸியா நமக்கு கிடைச்சாருன்னா இந்த மெஸ்ஸியாவை குறித்து நீங்கள் எல்லோரும் நானும் மற்றவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கும். அதை தான் ஏசாயா 40:9 இருக்கிறார். நீங்க சுவிசேஷியின் மலை மேல் ஏறி இதோ உன் தேவனாகிய கர்த்தர் என்று சத்தமாக சொல்ல என்று கூறுகிறார். சுவிசேஷன் காஸ்பல் சொல்ற நாம தைரியமா, இதோ என் தேவன், இதுதான் என் மெஸ்ஸியா, இதுதான் இயேசு கிறிஸ்துவனை தைரியமா சொல்லணும். இத பவுல் வந்து சரியாக செய்தார் தெரியுமா? அதாவது சுவிசேஷம் என்ற கடப்பாடு என் கடமை, ஆனா அதை நான் சரியா செய்தேன். கரெக்டா கடைசி வசனம் 1 கொரிந்தியர் 9:6, 1 கொரிந்தியர் 9:6 അല്ല 16. ഞാൻ സുവിശേഷം അറിയിക്കുന്നുവെങ്കിൽ എനിക്ക് പ്രശംസിപ്പാൻ ഒന്നുമില്ല, നിർബന്ധം എന്റെ മേൽ കിടക്കുന്നു. ഞാൻ സുവിശേഷം അറിയിക്കുന്നില്ല എങ്കിൽ എനിക്ക് അയ്യോ കഷ്ടം. ആമേൻ. அந்த சுவிசேஷம் சொல்றது சும்மா வந்து நம்ம கேட்டுட்டு ஏதோ வசனத்தை கேட்டுட்டு போறதுல எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை, அந்த காஸ்பல் குட் நியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு கிடைச்ச அந்த குட் நியூஸை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதுதான் காஸ்பல். இத பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சுவிசேஷம் சொல்றது என்னோட கடப்பாடு, என்னோட கடமை, அதை நான் கண்டிப்பா நான் செய்வேன். அதை செய்யலைன்னா எனக்கு ஐயோ. அப்ப நமக்கு ஐயோவா சந்தோஷமா? நமக்கு என்ன வேணும்? சந்தோஷம். அப்ப சந்தோஷம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்?
சுவிசேஷம் சொல்லணும். யாருக்கு? தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல, தெரியாதவங்களுக்கு சொல்லணும். நீங்க சொல்லும் போது இந்த ஆலயம் கண்டிப்பாக நிறையும் இல்ல. அப்போ கிரீஷ்மா சிஸ்டர் மட்டும் இல்ல, எல்லாரும் நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஆலயம் நிறையும். சுவிசேஷத்தினால, அபிஷேகத்தினால நிறையும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.